பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு சேர்ந்து தியானிப்போம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகம் கொடுக்கப்படுது. இந்த மிருகம் எழும்பி வருது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவ அமைப்பு இருக்குது. அந்த மிருகத்தின் உருவ அமைப்பை வைத்து நம்ம இதுக்கு முன்பு தியானித்த வார்த்தைகளின்படி அது எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தியானிப்போம். அதோடு கடைசி காலங்களில் நடந்தேற வேண்டிய நிறைய காரியங்களை கர்த்தருங்க சொல்கிறாரு. பரிசுத்தவான்களுக்கு என்ன சம்பவிக்கும், உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும், பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பாதுகாப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத அறிகிறோம். அதே நேரத்தில் இந்த பூமிக்கு அடுத்த மக்களுக்கு வரப்போகிற காரியம், அந்தி கிறிஸ்துவின் முத்திரை, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த அதிகாரத்தில் அடங்கியிருக்குது. நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல் வசனத்திலிருந்து, பின்பு நான் கடற்கரை மணலில் நின்றேன். யோவான் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, கடற்கரை மணலின் மீது நான் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவர்கள் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த 7 வசனங்களை தியானிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எழும்பி வர்ற ஒரு மிருகத்தை பார்க்குறாரு. கடல்ல இருந்து எழும்பி வருது. நம்ம தானியேல் 7ல் நம்ம மிருகம்னா அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் நம்ம 4 மிருகங்களை தானியேல் ஏறி வர காண்டபோது அங்கே கூட நின்ற தேவதூதன் இடத்துல கேட்டார், இந்த மிருகத்துக்கு என்ன அர்த்தம்னு. அப்போ ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறிக்குதுன்னு தேவதூதன் விளக்கி சொன்னார். அப்போ அப்படித்தான் நம்ம இங்கே இன்டர்பிரிட்டேஷனை பெற்றுக்கொள்கிறோம். இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு மிருகம் இதுவும் அதே போல கடலிலிருந்து எழும்பி வந்தது. அந்த மிருகத்துக்குன்னு ஒரு உருவ அமைப்பு இருந்தது. இப்போ தானியேலுடைய அந்த 7ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு அமைப்பு. முதல்ல சிங்கம், அதுக்கு பிறகு சிறுத்தை, அப்புறம் ஒரு கரடி, அதுக்கு பிறகு கரடி, அதுக்கப்புறம் சிறுத்தை, அதுக்கு பிறகு கடைசியில் வேற ஒரு பயங்கரமான ஒரு 4வது மிருகம் என்று சொல்லி அவர் டிஸ்கிரைப் பண்ணார். அது என்ன மிருகம்னு அவர் எழுதலை. அது ரொம்ப கெடிதும் பயங்கரமான பற்களை கொண்டு இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருந்தார். ஸோ அங்கே தானியேலில் சொல்லப்பட்ட அந்த 4வது மிருகம் அதனுடைய தன்மைகளும் இங்கே நம்ம காண்கிறோம் இந்த மிருகத்துக்கு. அப்போ இதுதான் அந்தி கிறிஸ்து என்கிற அந்த மிருகம் என்று வேதத்தை ஆராய்கிறவர்கள் இதை அறிகிறாங்க, இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறாங்க. இப்போ என்ன காரணம்னா, இந்த மிருகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மிருகத்தினுடைய தோற்றம் இல்லை. இது பல உருவத்தை உள்ளடக்கினதாக இருக்குது. ஏன்னா பாருங்க, முதல்ல இதுக்கு இருக்கிறது எத்தனை? 7 தலைகள் 10 கொம்புகள். அப்போது ஒவ்வொரு தலையும் அதில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தானியேலில் புரிந்து கொண்டோம். அப்போ இங்கேயும் இந்த சாத்தானுடைய இந்த ராஜ்யத்துக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு, அதாவது வேர்ல்டு பவர் அல்லது வேர்ல்டு அத்தாரிட்டி
என்று அதை சொல்ல முடியும். அதில் இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க. 10 தலைவர்கள் அது ஒன்றுபடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுதான் 10. அதுதான் வந்து இந்த 10 கொம்புகளை குறிக்குது. அதுக்கப்புறம் 7 தலைகள் என்பது சாத்தானை குறிக்குது. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகள் என்று சொல்லுது. அப்போ இந்த நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த மிருகத்துக்கு 7 தலை இருக்குது இல்லைங்களா? இந்த 7 தலையும் ஒரு விதமான ஒரு தலைமைத்துவத்தை குறிக்குது. அந்த தலைமைத்துவம் வெவ்வேறு ராஜாக்களிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது இது வந்து சாத்தானுடைய அந்த ஃபுல்னஸை காண்பிக்கிறதுக்கு ஒரு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்தது கொம்புகள் என்பது அதில் இருக்கக்கூடிய அந்த வெவ்வேறு அதிபதிகள், அந்த ராஜாக்களுக்கு கீழே இருக்கிற அதிபதிகள். அப்போது இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பூமியின் ராஜ்யங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பக்கூடிய 10 தேசங்கள் என்று இதை சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் இதுக்கு இருக்குது. பட் ஆனால் நிச்சயமாக இது கிறிஸ்துவுக்கு விரோதமான தேசங்கள் என்பதை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, இதனுடைய தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தன. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவருடைய நாமம் தரிப்பிக்கப்படுது. சாத்தானுடைய தூதர்களுக்கு அவனுடைய நாமம் அங்கே இருக்குது. அது ஒரு தூஷணமான நாமம் என்று பார்க்கிறோம். சரி, அடுத்தது 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அது ஒரு சிறுத்தையை மாதிரி இருந்துச்சு. அதன் கால் கரடியை போலவும் அதன் வாய் சிங்கத்தை போலவும் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது என்ன? ஒரு மிக்ஸ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். இப்போ சிறுத்தைங்கிறது முன்னாடி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது, கரடியும் சொல்லப்பட்டிருந்தது, அதே மாதிரி சிங்கத்தின் வாய். அப்போ 3 அனிமல்ஸுடைய தன்மை இதில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ முன்பு இருந்த ஒரு ராஜ்யங்களுடைய கண்டினியூவேஷனாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிறுத்தை என்பது அங்கே ரோம ராஜ்யத்தை குறித்து சொன்னது. அப்போ ரோமன் எம்பையரில் இருந்தது மாதிரி இனி வரப்போகிற அந்த ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இதை வைத்து சொல்லுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு பலத்தை கொடுக்கறது யாருன்னா இந்த வலு சர்ப்பம், டிராகன். இது என்ன செய்யுது? அதுக்கு வல்லமையை அளிக்குது, பவரை அளிக்குது, அத்தாரிட்டியை அளிக்குது. அப்போ என்னென்னா, தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடைபெற முடியாது. அப்போ தேவன் சாத்தானுக்கு ஒரு காலகட்டத்தை கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை வந்து அனுமதி கொடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறான். அவன் ஏற்படுத்தக்கூடிய ராஜாவுக்கு அவன் வந்து வல்லமையையும் அதிகாரத்தையும் த்ரோனையும் கொடுக்குறான். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு யோபு அதிகாரத்தில் தேவன் அப்படி செய்ததை பார்க்கிறோம். தேவன் என்ன செய்கிறாரு? அங்கே யோபுவை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இருளின் இதில் நடக்கக்கூடிய இந்த காரியத்துக்கு தேவன் ஒரு காலகட்டத்தை கொடுக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பரிசுத்தவான்களும் அவங்க கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க என்பதை பார்க்கிறோம், பரிசோதிப்பதற்கு தான். ஏன்னா இங்கே பாருங்கள், அடுத்து போட்டிருக்கு, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயம் பெற்றிருந்தது, ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோടെ அந்த மிருகத்தை பின்பற்றி. அப்போ சாவுக்கு எதுவாய் அந்த மிருகத்தில் ஒரு தலை காயம் பெற்றிருந்தது என்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பொழுது ஒரு ப்ராஃபஸி ஒன்று நிறைவேறுச்சு. அது என்னன்னா, நம்ம ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொன்னார் சர்ப்பத்தை நோக்கி ஒரு காரியத்தை, நீ இந்த மாதிரி செய்தபடினாலே என்ன சொன்னார்? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவன், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னார். அப்போ சாத்தானுடைய தலைகளில் ஒன்று நசுக்கப்பட்டதே. அது எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நடந்த காரியம் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த மாதிரி சாவுக்கு எதுவாக காயம்பட்டிருந்தது, ஆனால் அது சொஸ்தமாக்கப்பட்டது. அப்போது எதுக்காக? இன்னும் கொஞ்ச நாள் அவன் செயல்பட வேண்டும் என்று அனுமதி கொடுக்கப்படுவதை காண்பிக்குது. அந்த நேரத்தில் என்ன நடக்குது? பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோടെ அந்த மிருகத்தை பின்பற்றி. அப்போ வேர்ல்டு பீப்புள் வில் கோ டுவர்ட்ஸ் தட் சிஸ்டம். இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த ஒரு தலைவன் இருக்கிறான் இல்லையா, அவர் அந்தி கிறிஸ்து, அவனுடைய அந்த வழிகளை நிறைய பேர் பின்பற்றுவாங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு கொடுத்த வலு சர்ப்பத்தையும் வணங்குறாங்க.
அப்போது சாத்தானை வணங்கக்கூடியவர்களா இந்த கடைசி நாட்களில் அநேகம் பேர் மாறுவாங்க என்பதை காண்பிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மிருகத்தையும் புகழ்கிறாங்க. எப்பா இந்த அந்த மிருகங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கிங்டம் தானே, ஒரு அதிகாரம், ஒரு ராஜ்யம். அப்போ அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஒரு தலைவன் எவனோ ஒருத்தன், அவனை எல்லாரும் வணங்குறாங்க, அவனை வாழ்த்தி பேசுகிறாங்க, அவனை மாதிரி யார் உண்டுன்னு பேசிக்கிறாங்க, அவங்க கூட யார் ஜெயிக்க முடியும்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது இல்லையா அந்த வலு சர்ப்பம், அதுதான் பிசாசு, அந்த சாத்தானையும் கூட அவங்க வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி சாத்தானை வழிபடுறவங்க யார்? லிட்ரலாக சேட்டனிஸ்ட்னு தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வழிபடக்கூடிய ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வர்ஷிப் ஃபார் டெவில் இஸ் தேர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்ஞானிகள் பலியிடுகிறதே தேவனுக்கல்ல, பேய்களுக்கு என்று பலியிடுகிறாங்க. அப்போ மெய்யான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடாமல் மற்ற வழிகளில் அநேக தேவர்கள் உண்டு என்று சொல்லக்கூடியவங்க எல்லாருமே ஒரு விதமான செட்டானிக் வர்ஷிப்குள்ளே தான் போய்விடுகிறாங்க. காரணம் என்ன? அவர்கள் விக்கிரகத்தை ஆராதிப்பதும் மற்ற காரியங்களை செய்வதும் என்ன ஆகிவிடுகிறது? அது தேவனுக்கு போய் சேருவதில்லை, அது சாத்தானுடைய வழிபாடாகவே மாறிவிடுகிறது. அதனால தான் சாத்தான் என்ன பண்ணுறான்? மெய்யான தேவனை அறிய முடியாதபடி, சத்தியத்துக்கு செவியை விளக்கும்படி அவன் அநேகருடைய கண்களையும் காதுகளையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். அதனால் சத்தியத்தை அறிய முடியாமல் போயிட்டு இருக்குது. அப்போது இந்த மிருக வழிபாடு என்பது அந்த கடைசி நாட்களில் என்ன ஆகும்? மெய்யான தேவனாகிய ஆண்டவரை வழிபடாமல் அநேகம் பேர் இந்த மாதிரி போலியான காரியங்களை வணங்கி போலியான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது இது காண்பிக்குது. அதுக்கப்புறம் பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த மிருகம் என்ன செய்யுது? தனக்கு கேடு உண்டாக அது பரலோகத்தின் தேவனை தூஷித்து பேசுகிறது. இந்த மாதிரி செய்யக்கூடியது என்ன? பெருமையின் அடையாளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தூஷிக்கக்கூடிய இந்த காரியம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒருவன் தன்னுடைய பெருமையினால் அவன் மதியீடான காரியங்களை செய்கிறானோ அப்போ அவன் தேவனுக்கு விரோதமாக இந்த மாதிரி பேசுகிறதோ பண்ணுறதோ இருக்கும். நீங்கள் இதே தான் பெல்சாட்சா இவருடைய பையனுக்கு நடந்துச்சு இல்லைங்களா? நம்ம இது தானியலில் வாசித்தோம். தானியலில் நேபுகாத்நேச்சாருடைய பையன் பெல்ஷத்சார் அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய பெருமையினால் தேவனுடைய ஆலயத்திலேருந்து பாத்திரங்களை கொண்டு அதில் மதுவை ஊற்றி அவனும் வைப்பாட்டிகளும் குடித்தாங்க, கல்லும் மரமுமான விக்கிரகங்களை புகழ்ந்தாங்க, பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக பேசினாங்க. அப்போ உடனடியாக நியாய தீர்ப்பு வந்தது. ஸோ அது மாதிரி இந்த மிருகம் என்ன செய்யுது? தூஷணமானவற்றை பேசுது. அந்த பேசுகிறதுக்கான வாயும் கூட ஆண்டவர் தான் கொடுக்கணும். பாருங்கள், அதற்கான வாய் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த 42 மாதம் என்கிற கால அளவு 3.5 ஆண்டுகள் என்று கணக்கிடுகிறாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3.5 இயர்ஸ் அப்படிங்கிறது இதே கால்குலேஷன் பல இடங்களில் வருது. என்னென்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு ஸ்திரீயானவள் இருக்கிறா. அவள் இந்த ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த ஸ்திரீ அவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள்னு சொல்லி பார்க்குறோம். அவளுக்கு ஒரு கழுகின் சிறகு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த ரெண்டுலேயும் அவள் போஷிக்கப்பட்ட, அவள் பாதுகாக்கப்பட்ட ஒரு காலகட்டம் 3.5 ஆண்டு காலம். அப்போ அதே 3.5 ஆண்டு காலத்தில் தான் இந்த மிருகமும் தன்னுடைய செயல்பாட்டை செய்யுது. அப்படின்னா என்ன காண்பிக்குது? ஒரு பெர்சிக்யூஷன் பீரியடு, ஒரு ட்ரிபுலேஷன் பீரியட் ஒன்று வருது. அது மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டம். அது ஒரு 3.5 ஆண்டுகள். அந்த 3.5 ஆண்டு காலமும் இந்த அந்தி கிறிஸ்துங்கிற மிருகம் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு சிஸ்டம், அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஆதிக்கத்தை செலுத்தி உலகம் முழுக்க அவங்களுடைய எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் அந்த ஒன் வேர்ல்டு ரிலீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு வரப்போகிற ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அதில் என்ன செய்வாங்க? அது கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம். அது ஏன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் போல கிறிஸ்தவ கோட்பாடுகளை நிறைய அடாப்ட் பண்ணுற மாதிரி காண்பிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்கள் நடைபெறும். இன்றைக்கும் கூட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, அநேகர் கேத்தலிக் போப்பு அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்?
கிறிஸ்தவர்களைப் போல எல்லா விதமான வெளியில் காண்பித்து கொள்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி மெய்யான தேவனுடைய சத்தியத்தை பின்பற்றாதவர்கள் எல்லோருமே அந்த மாதிரி கேட்டகரி, ரைட்? அப்போ இது ஒரு 3.5 இயர்ஸ்க்கு இது நடக்குது. அந்த நாட்களில் ஒரு பெர்சிக்யூஷனும் வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இடத்துல பாருங்கள். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து பரலோகத்தில் இருக்கிற அவருடைய நாமத்தையும் வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த மிருகத்துக்கு 2 அதிகாரம். ஒன்று, பரிசுத்தவான்களை ஜெயிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. இன்னொன்று, கோத்திரம் பாஷைக்காரர் ஜாதிகள் இவங்க மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அப்படின்னா இந்த மிருகம் தேவனுடைய பரிசுத்தவான்களை தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி அதால் செய்ய முடியாது. அது பின்பற்றும்படி அது செய்ய பார்க்கும். பரிசுத்தவான்களையும் நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களுடைய தேவனை மறுதலித்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மிருகத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லி அது ட்ரை பண்ணும். அது முடியாததுனால என்ன செய்யுது, அவங்க கூட யுத்தம் பண்ணுது, அவங்கள ஜெயிக்குது. அதுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்குறார். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம். எதுக்காக? பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் தேவனுக்காக நிற்பதற்கு, தங்களுடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்குது. ஆனால் மற்ற பாஷைக்காரர்கள் கோத்திரத்தார் மேலே அதுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம், ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவங்களுடைய நாமங்கள் அங்கே எழுதப்படுது. ஆனால் அப்படி பெயர் எழுதப்படாதவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க யாரு? அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மிருகத்தை வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்பட்டு கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்போது இந்த பெர்சிக்யூஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எவன் பட்டயத்தை எடுக்கிறானோ, அவங்கள சிறைப்படுத்துகிறானோ, அவனுக்கு தேவன் ஆக்கினையை கொடுப்பார். அப்படி கொடுப்பதற்கு தான் அவன் தனக்கு கேடு உண்டாக பரிசுத்தவானுக்கு விரோதமாக அவன் செய்கிறான். அதே நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய விசுவாசமும் பொறுமையும் இதன் மூலமாக எல்லோருக்கும் வெளிப்படுது, இதன் மூலமாக விளங்கும்னு போட்டிருக்க. பாருங்களேன், தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது. நம்ம கூட நினைப்போம், ஏன் ஆண்டவர் ஏன் பரிசுத்தவான்களை இப்படி கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றக்கூடாதா, ஏன் அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படணும். அப்போது நம்ம பார்க்குறோம், நம்முடைய விசுவாசமானது பரிசோதிக்கப்படும் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லுது. அப்போது நம்ம பரிசுத்தவான்களுடைய விசுவாசமும், அவங்களுடைய விசுவாசங்கிறது எதில் வெளிப்படுது? பொறுமையில் வெளிப்படுது, அவங்களுடைய கிரியையில் வெளிப்படுது. ஸோ கிரியையின் மூலமாகத்தான் விசுவாசமானது மெய்ப்பிக்கப்பட முடியும்னு யாக்கோபுல வாசிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பெர்சிக்யூஷன்லேயும் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தைரியமாக தங்களுடைய ஜீவனே போனாலும் சாட்சி கொடுப்போம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த இடத்துல எழுந்து ஷைன் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஜீவ கிரீடத்தை பெறுகிறாங்க. ஆனால் அவங்கள உபத்திரவப்படுத்துகிறான் இல்லையா சத்துருவானவன், அவங்களுக்கு பூரா ஆண்டவர் ஆக்கினையை அதுக்கு பிறகு கொடுக்குறார். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்போது அதுக்கு பிறகு ஒரு மிருகம் ஒன்று வருது. இது என்னன்னு சொன்னால், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது. இதுக்கு 2 கொம்பு இருக்கிறதா இருக்குது என்று போட்டிருக்குது. ஆனால் அது பேசும்போது எப்படி பேசுது? வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்போ இது ஆட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஓநாய், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு ஓநாய், அது மாதிரி ஒருத்தன் எழும்ப போகிறான் என்பதை பார்க்கிறோம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து
சாவுக்கு எதுவாக காயம் ஆற சொத்தமாக்கியிருந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்போ இப்போ வரப்போகிற முன்னாடி இருந்தது அதிகாரம், அது ஒரு ஆளுமை, ஒரு எம்பையர். ஆனால் இப்போ வர்றது என்ன? ஒரு விதமான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாங்க. ஸோ இவன் என்ன செய்கிறான்? தன்னை ஒரு தேவ மனுஷனாக அடையாளம் காண்பித்து கொள்ளுகிறான். ஆட்டுக்குட்டியானவரை போல வெளியில் காண்பித்து கொள்ளுகிறான். உள்ள அவன் ஒரு ஓனாய். அவன் என்ன செய்கிறான்? அந்த அதிகாரத்தில் இருந்த அவங்கள வணங்கும்படி செய்கிறான். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்தும் பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அடையாளங்களை, அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயம்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பார்த்தீங்களா? மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸோ விக்கிரகத்தை பண்ண வைக்குது இந்த கள்ள தீர்க்கதரிசி. இது என்ன செய்யுது? இது கள்ள அற்புதங்களை வெகுவாக நடப்பிக்குது. ஒரு ரியலில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஃபேக் கவுண்டர்ஃபிட் மிரக்கல்ஸ் இது பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம், எலியாவின் ஆவியும் மோசேயின் ஆவியும் கொண்டவர்களா 2 ஒலிவ மரக்கன்றுகள் என்று. அவங்க தான் அப்படிப்பட்ட மெய்யான அற்புதங்களை செய்யக்கூடிய தேவ ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அவங்கள மாதிரியே இவன் ஒரு கவுண்டர்ஃபிட் மிரக்கல்ல பண்ணுறவனா இருப்பான் இந்த கள்ள தீர்க்கதரிசி. இவன் என்ன செய்கிறான்? தந்திரமாக ஜனங்கள்கிட்ட பேசி, நீங்கள் அந்த வேர்ல்டு சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு விக்கிரகத்தை பண்ணி அதை வணங்கணும் அப்படின்னு சொல்லி இவன் அவங்கள செய்ய வைக்கிறான். விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கிறான். அவ்வளோ வரையும். அது மட்டுமல்ல, அந்த வெறும் ஊமையான விக்கிரகமாக தானே இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ என்ன செய்கிறான்? அந்த ஊமையான விக்கிரகத்தை பேசும்படியாக செஞ்சு, அதாவது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அறிவும் விஞ்ஞானமும் பெருகி இருக்குது. நம்ம பார்க்குறோம், ரோபாட்டிக்ஸு வந்திருக்குது, ஏஐ வந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மனிதனை போல ஒரு உருவத்தை செஞ்சு அதை நேச்சுரலாக மாற்றி அதை பேச வைக்கிறாங்க. அது சொந்தமாக அறிவு இருக்கிற மாதிரி அது பேசுது. ஸோ ரொபாட்டிக்ஸ் இன்றைக்கி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இப்போ நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு விக்கிரகம் பேசுதுன்னா அது ஆச்சரியமானது ஒன்றுமே இல்லை நம்ம வாழக்கூடிய நூற்றாண்டில். இதை முன்னாடி வாசித்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும், இப்படிலாம் நடக்க முடியுமா, அது எப்படி ஒரு சிலை பேசும் அப்படின்னு. இப்போ அதுக்கான காரியங்கள் எல்லாமே, அதுக்கான ஆவணங்கள் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த 3 சொல்லுது அது இந்த சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று. அதுக்கு பிறகு அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. அப்போது அடுத்து என்ன செய்யுது? எல்லா விதமான பொருளாதார நிலைமையில், எல்லா விதமான வயதில், பலதரப்பட்ட மக்களில் எல்லாரையும் அது என்ன செய்யுது? அவங்க எல்லாரும் தங்கள் கைகளில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரையை வாங்கணும். ரைட் ஹேண்ட் அல்லது நெத்தி, அதில் ஒரு முத்திரையை பதிச்சாகணும். ஸோ இதுதான் அந்த ஒரு கார்டு இப்போ புதுசாக வந்திருக்கு இல்லைங்களா, கைகளில் பதிக்கக்கூடிய சிப்பு. அந்த சிப்பு இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்டல் சிப்பு என்ன செய்யுது? உங்களுடைய ஃபுல் தரவுகளும் ரெக்கார்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கான சிஸ்டம்ஸ் இன்றைக்கி வேர்ல்டில் நிறைய வந்துருச்சு, ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பேசிக் லெவலில் இப்போ நீங்கள் அமேசானுடைய ஃப்ரெஷ் ஃபுட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கையை காமிச்சிங்கன்னா போதும், இட் வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய ரெக்கார்ட்ஸை வச்சு அது செஞ்சுக்கும். இது ஒரு பேசிக் லெவல், நம்மளுடைய பயோமெட்ரிக்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்போ அதுக்கு அட்வான்ஸ்டாக என்ன வருது? பேமெண்ட் சிஸ்டமில் ஃபோனை காமிச்சிட்ருக்குறோம். ஃபோனை காமிக்கும்போது கார்ட்லெஸ் பேமெண்ட், கேஷ்லெஸ் பேமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டெப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிப் வந்துடும். அதை
நெற்றியில் அல்லது கைகளில் பதித்து கொள்ளக்கூடியது. அப்படி பதிக்கும்போது என்ன ஆகும், அதை யார் பெற்றிருக்கிறாங்களோ, அந்த முத்திரை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா, விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். அப்போ என்ன ஆகுது, ஒரு நிர்பந்தத்தை உண்டு பண்ணுது பாருங்க. இந்த சிஸ்டத்துக்கு யார் யார் உடன்படலையோ அவங்களால விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்போ என்ன ஆயிரும், நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கும்போது நம்மளால் அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன ஆகும், நம்ம அந்த சமூகத்தில் வாழ முடியாதபடி ஒரு நெருக்கடி உண்டாகுது. அதே நேரத்தில் உலக மக்கள் எல்லோரும் அந்த ப்ரெஷருக்கு உட்பட்டு வேறு வழி இல்லாமல், சரி சிஸ்டம்னா அப்படி தான் இருக்கும், நம்ம எல்லாரும் போகிற நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம்னு சொல்லி எல்லாரும் அந்த முத்திரையை வாங்கி கொள்ளுவாங்க. ஆனால் அந்த முத்திரை அந்தி கிறிஸ்துவின் முத்திரை, அது நரக அக்கினிக்கு கொண்டு போகிற முத்திரைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அது பாருங்கள், அடுத்து பாருங்கள், இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷருடைய இலக்கமாய் இருந்தது, அதனுடைய இலக்கம் 666. ஸோ அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்று சொல்லக்கூடியத ஒரு இலக்கம், ஒரு டிஜிட்ஸில் சொல்கிறாங்க. அது என்னென்னா 666. இதை அந்த 666 குறித்து ஏகப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. நான் எளிமையாக அதை என்ன புரிந்து கொள்கிறேன்னா, 3 6களை குறிக்குது. 6 and 6 and 6, 3 6 சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. 7 என்பது முழு பரிமாணத்தை குறிக்குது. தேவன் தேவன் பரிபூர்ணம் என்று சொல்லும்போது 7 சொல்கிறாரு. ஆனால் இங்கே 666 என்பது குறைவுபட்டு போவதை குறிக்குது. தட் இஸ் அ ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி என்பதைத்தான் இந்த 6கள் குறிக்குது என்று புரிந்து கொள்கிறேன். 3 6கள் என்று சொல்வது, அந்த 3ங்கிறதும் பார்த்திங்கன்னா, தெர் ஆர் டிஃப்ரெண்ட். சேட்டனுக்கு அவனோட சேர்ந்தவங்களே இவங்க போயிடுறாங்க. அவனும் நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவி இருக்கிற மாதிரி அவன் ஒரு கவுண்டர் ஃபீட் ட்ரினிட்டி வச்சிருக்கிறான். அதே மாதிரி இங்கே ஒரு 3 R என்பதாக இதை நான் புரிந்து கொள்கிறேன். பட் முக்கியமான காரியம் அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற இந்த புது வேர்ல்ட்லி ஆர்டருக்கு நம்ம போய்விடக்கூடாது. இது சாத்தானால் கொண்டு வரப்போகிற ஒரு ராஜ்யமாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து நமக்கு இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் எச்சரிப்பு கொடுக்குது. ஆமென்.